அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே மாதிரியே இல்லை. எதனால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஃபால் மறுபடியும் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன், 47 லைன் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 47,477 வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லைனை வந்து நேற்று ட்ரா பண்ணேன். நேற்று வீடியோவிலேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டலோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டலோ வந்து க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சி சைடு போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கு. 47,481 வரைக்கும் அந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 15 மினிட்ஸில் அது போட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஒன் சைடு மார்க்கெட் வந்து ஏன் நடக்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பேங்க்ஸ், மொத்தம் வந்து 12 பேங்க் இருக்குது. அந்த 11 பேங்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்துட்டு இருந்தது. அது எந்த பேங்க்னா HDFC பேங்க். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே சொல்லிட்டு தான் இருக்கேன் வீடியோவில். ஸோ HDFC வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூச்சர்ஸ் அலர்ட்டும் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஒன்று கொடுத்துருந்தேன் எஜுகேஷன் பர்பஸுக்காக. அதாவது 17-20 வந்து ஜனவரி ஃபியூச்சரில் வந்து நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 30, ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒன்று பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. எப்போவுமே ஒரு சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டையோ இல்லை டெம்பரரி சப்போர்ட்டையோ டச் பண்ணிவிட்டு ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் டவுன் சைடில் தான் இருக்குது. ஈவினிங் ஃபுல்லாகவே டவுன் சைடு போகுது. காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் சைடில் தான் இந்தியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. சரி, ஈவினிங் வந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் எல்லாம் டவுன் சைடில் போகுது அப்படின்னு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா காலையில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டு அசையாமல் பார்த்திங்கன்னா ஒரு -25 -30லலாம் அந்த NQ, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங்கில் தான் இருந்தது. அப்படி இருந்துமே கூட ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு நாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஓப்பனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 47,840, பிவோட் பாயிண்ட் வந்து 47,660, சப்போர்ட் வந்து 47,500. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 47,798, லோ வந்து 47,481, ஓப்பன் வந்து 47,796, க்ளோஸ் வந்து 47,704. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 2 பாயிண்ட்டு மட்டும்தான் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக மார்க்கெட் இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்படி அது மட்டுமே பார்க்கக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஹேமர் கேண்டிலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சப்போர்ட்டையும் டச் பண்ணிவிட்டு மேலே வரதுனால நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லை கீழே க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்றைக்கி ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து டார்கெட் வந்து 48,200 இல்லை 300 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப நம்ம சி எடுக்கணும்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு சியை வந்து பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட்டாக 47,840, செகண்ட் டார்கெட்டாக 48,300 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. சப்போஸ் இந்த ஹைக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் 47,798க்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 47,840 இல்லை 47,800 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பி பை பண்ணோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட்டையும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா மார்க்கெட் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகுது, அதாவது மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு அப்படின்னு பாருங்கள். மேலே ஓப்பன் ஆனால் பை ட்ரெண்ட், சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த 47,500 வந்துச்சுன்னா தாராளமாக வந்து சி வந்து பை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்.
411 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்குது. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் மார்க்கெட் இன்னுமே வந்து கீழே விழுவும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த சி வந்துச்சு, இந்த இடம் வந்துச்சுன்னா ஸோ தாராளமாக வந்து நம்ம சி பை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும், செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் சி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ 3வது கண்டிஷன் படி மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு கேப் அப், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மேலே வந்தாலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலே ஸோ அடுத்த டார்கெட் வந்து 48,200 சொல்லிட்டேன். சப்போஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி -172 ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் ரெட் கலராக தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா எந்த இடத்துல 411 பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 411, 400 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே அது கண்டிப்பாக ஒரு ஃபேக் கேப் டவுனாக தான் இருக்கும். ஸோ 400 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சி பை பண்ணோம்னா ஸோ கண்டிப்பாக 15 மினிட்ஸ் கேண்டலோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டலோ க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சி பை பண்ணோம்னா ஸோ அங்கேருந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. அந்த 411 கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா 47,150 தான் பார்த்திங்கன்னா பிஇ சைடோட நம்ம டார்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான 3 கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை கீழே ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். மேலே ஓப்பன் ஆனால் அந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம சி பை பண்ணிக்கலாம். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பி பை பண்ணிக்கலாம். ஸோ 2வது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 47,500 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம சி பை பண்ணோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக பிவோட்டையும், செகண்ட் டார்கெட்டாக பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ 3வதாக பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 47,400 பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 47,411 கீழே வந்தால் தான் பார்த்திங்கன்னா 47,100 இல்லை 47,000 வரத்துக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல 5 மினிட்ஸ் கேண்டலோ இல்லை 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஒரு சி பை பண்ணோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த சப்போர்ட்டையும், செகண்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான கண்டிஷன். ஸோ ஸ்டாக் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் சைடு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. இதை பிஎன்பி ஃபெடரல்லாம் லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் இருந்தது. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக வந்தது. எல்லாரும் ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் போகிறேங்கிற மாதிரி ஹெச்டிஎஃப்சியோ ஒரு நல்ல ஃபால் எடுத்துருந்துச்சு. ஸோ நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று 2 பேங்க் வந்து மொத்தம் வந்து 4 பேங்க் சொல்லியிருந்தேன். ஃபெட்ரல் பேங்க்கு சப்போர்ட் கொடுத்துருந்தேன், ஆனால் அந்த சப்போர்ட் சைடே வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து கொடுத்துருந்தேன் 229.60 சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன். அது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கு. 229 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 235 ஒரு 6 பாயிண்ட் பக்கம் அப்போ அது வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு பாசிட்டிவாக. இன்னும் 2 பேங்க் சொல்லியிருந்தேன். ஏயு பேங்க் வந்து லோவை கட் பண்ணால் கீழே வரும் அப்படின்னு. அந்த லோவை கட் பண்ணி 761 அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்துருக்கு. அதுவும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. அதே மாதிரி ஐசிஐசி பேங்க் சொல்லியிருந்தேன் 980.15 கட் பண்ணால், ஆனால் கட் பண்ணிட்டு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே இடத்துல தான் ஏறத்தாழ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்தெந்த பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம், ஸோ எந்தெந்த பேங்க் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா பந்தன் பேங்க். பந்தன் பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இன்றைக்கி ஜனவரி 26 கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 233 257.80 நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கூட சொல்லியிருப்பேன். டிசம்பர் 26, 25 சொல்லியிருப்பேன் பந்தன் பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது 256.15 பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும், அதாவது ஒரு ஃபியூச்சர் சைடு வந்து ஒரு செல்லை வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஸோ கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலாம் பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 259.25 சமீபத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலனா செப்டம்பர் 27 ஹை கட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் மேலே வந்து மார்க்கெட் போகும். ஆனால் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறது பந்தன் பேங்க். ஸோ நாளைக்கு வந்து 256.10 வந்து டச் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து செல் சைடு போகலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 250, செகண்ட் டார்கெட் வந்து 245 வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். பந்தன் பேங்க்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 256.15. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க். இது வந்து பந்தன் பேங்க் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்கிற மாதிரி எஸ்பிஐ பேங்க் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கனால இன்றைக்கி ஹையை கட் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி ஹை வந்து 648 அந்த கட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 650
50 இல்லைனா 60 செகண்ட் டார்கெட். ஸோ நாளைக்கு வந்து எஸ்பிஐன்னு கட் பண்ணால். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான், அதுவும் வந்து ஒரு நல்ல பையில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஹை வந்து 1102.60. ஸோ அந்த 1102.60 கட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா ஸோ டார்கெட் வந்து 1010 1020 நாளைக்கான டார்கெட். ஸோ மொத்தம் வந்து 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது பந்தன் பேங்க், இன்னும் வந்து 2 வந்து ஹையை கட் பண்ணால் ஸோ அடுத்தடுத்து வந்து மேலே போகக்கூடிய 2 பேங்க் எதுனா எஸ்பிஐ பேங்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ஸ்டாக்ஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.